பிரசார் பாரதியின் ஓடிடி செயலியான வேவ்ஸின் வளர்ந்து வரும் போக்கினால் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் உற்சாகமடைந்துள்ளது. எனவே ஸ்மார்ட் டிவிகளில் இந்த செயலியை முன்கூட்டியே நிறுவுமாறு தொலைக்காட்சி உற்பத்தியாளர்களுக்கு அமைச்சகம் கடிதம் எழுதவுள்ளது. தற்போது சந்தையில் உள்ள ஸ்மார்ட் டிவிகளில் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் மற்றும் அமேசான் பிரைம் வீடியோ போன்ற செயலிகள் முன்கூட்டியே நிறுவப்படுவதைப் போலவே பொது ஒலிபரப்பாளரான பிரசார் பாரதியின் செயலியையும் இணைக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. வேவ்ஸ் நவம்பர் 2024 தொடங்கப்பட்டது. இது நேரடி தொலைக்காட்சி, தேவைக்கேற்ப வீடியோக்கள், வானொலி, விளையாட்டுகள், மின்புத்தகங்கள் மற்றும் மின் வணிகம் ஆகியவற்றை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கிறது. ஒரு வருடத்திற்குள் 3.8 மில்லியனுக்கும் அதிகமான பதிவிறக்கங்களையும் 2.3 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட பயனர்களையும் பதிவு செய்துள்ளது. வேவ்ஸ் தற்போது குறைந்தது 65 சேனல்களை வழங்கி வருகிறது. இதில் செய்தி மற்றும் பொழுதுபோக்கு நெட்வொர்க்குகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இந்தி, ஆங்கிலம், மராத்தி, தமிழ், அசாமி போன்ற 10 மொழிகளில் நிகழ்வுகளை கொண்ட 40 நேரடி சேவைகள் அடங்கும். இந்த உள்ளடக்கத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி அமைப்புகளின் கிளாசிக் படைப்புகள் மற்றும் பயன்பாட்டில் கிடைக்கும் புதிய நிகழ்ச்சிகள் உள்ளன. பிரசார் பாரதி சமீபத்தில் உரிமம் பெற்ற நேரியல் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல்களை வருவாய் பகிர்வு வணிக கட்டமைப்பின் கீழ் அதன் ஓடிடியில் சேர அழைத்தது. வேவ்ஸ்க்கு தரமான உள்ளடக்கத்தை கொண்டுவரும் நோக்கத்துடன் பொது ஒலிபரப்பாளர் அக்டோபரில் பார்வைக்கு பணம் செலுத்தும் உள்ளடக்க ஆதார கொள்கையை அறிமுகப்படுத்தினார். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி வேவ்ஸ் 181 நாடுகளில் பயனர்களுடன் வலுவான சர்வதேச இருப்பை கொண்டுள்ளது. இந்தியா 4.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுடன் முன்னணி சந்தையாக இருந்தாலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் குறிப்பிடத்தக்க இழுவை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே நிறுவ வேண்டும் என்ற மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் உத்தரவிட்டது. ஆனால் ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்களின் பலத்த எதிர்ப்பை தொடர்ந்து அந்த உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது.